வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு வச்சு ஒரு சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். மேல் பார்ட்டை நீக்கிட்டு இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். கருக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு கிண்ணத்துல தண்ணி விட்டுண்டு அதுல ஒரு ஸ்பூன் தயிர் கலந்துண்டு அதுல நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம் வாழைத்தண்டை. ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். தக்காளி ஒண்ணு அதையும் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் தோலோட பொடிசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துண்டு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். மிக்சர் இல்லைன்னா காரா பூந்தி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். வாழைத்தண்டு பொறுத்த வரைக்கும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லது, கிட்னி ஸ்டோன்ஸ் நீக்கக்கூடியது. வாழைத்தண்டு பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். மேல கார்னிஷிங்க்கு சேவ் சேர்த்துடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.